ಓದಿ. ಉತ್ತಮವಾಗಿ நடக்கிறவன் உத்தமವಾಗಿ ನಡೆಯುವವನು பத்திரமாய் நடக்கிறான். ಭದ್ರವಾಗಿ ನಡೆಯುತ್ತಾನೆ. கோலனான வழிகளில் நடக்கிறவனோ ಕೋಲನಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವವನು கண்டுபிடிக்கப்படுவான். ಅವನು ಕಂಡುಹಿಡಿಯುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உத்தமமாய் நடக்கிறவன் ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆಯುವವನು பத்திரமாய் நடக்கிறான். ಭದ್ರವಾಗಿ ನಡೆಯುತ್ತಾನೆ. காலவோளை ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವ வார்த்தை ಮಾತುಗಳು உத்தமமாக ಉತ್ತಮವಾಗಿಯೂ நம்முடைய தெய்வத்தை சார்ந்து கொள்ளுகிறவன், ನಮ್ಮ ದೇವರನ್ನು ಸಾರಿಕೊಳ್ಳುವವರು, தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ளுகிறவன், ದೇವರ ಭಯದಲ್ಲಿ ನಡೆಯುವವರು பத்திரமாய் ಭದ್ರವಾಗಿಯೂ நடக்கிறான். ನಡೆಯುತ್ತಾನೆ. ಅವನು ಯಾಕೆ ಎರಡಲೇ ಇಡು, ಒಂದು கடுமை எனக்கு பறந்துகிட்டே இருக்கும். ಚೆಕ್ ಮಾಡು. ಬಿಡು. சோத்திர கர்த்தர் ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. உத்தமமாய் நடக்கிறவன், ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆಯುವವನು, தெய்வத்தை சார்ந்து நடக்கிறவன், ದೇವರನ್ನು ಸಾರಿ ನಡೆಯುವವನು, உண்மையாய் இருக்கிறவன். ನಿಜವಾಗಿ ಇರುವವನು. நமக்கு நிறைய உண்மை இருக்கும். ನಮಗೆ ನಮ್ಮನ್ನ ಕೇಳಿದ್ರೆ நம்ம சொல்லுவோம், ನಾವ್ ಹೇಳ್ತೀವಿ நான் ரொம்ப ಉತ್ತಮங்க, ನಾನು ತುಂಬಾ ಉತ್ತಮವಾಗಿದ್ದೇನೆ, ಅವರು ತುಂಬಾ பொல்லாதவருங்க, ಕೆಟ್ಟವರು, ಅವರು சரி இல்லைங்க, ಸರಿ ಇಲ್ಲ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? அவன் சொல்லுவான், ಅವನು ಹೇಳ್ತಾನೆ நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க, அவன் தாங்க பொல்லாதவன், ಅವನು ಕೇಡ ಇರುವವನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. எப்பவும் ஒன்று புரிந்து கொள்ளணும், ಒಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ನಾವು மற்றவர்களை விட ಬೇರೆಯವರಿಗಿಂತ நான் பெஸ்ட்னு நினைச்சேனா, ನಾವು ಒಳ್ಳೆಯವರಂತ ನೆನೆಸಿದ್ರೆ அங்கதான் ಅಲ್ಲಿನೇ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். ತಪ್ಪು ನಡೀತದೆ ಅಂತ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು அவர்களை விட ಅವರಿಗಿಂತ நான் மேலானவன், ನಾ ಮೇಲೆ ಆದವನು, நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறவன், ನಾನು ತುಂಬಾ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿದ್ದೇನೆ அப்படின்னு யோசனை, ಆ ರೀತಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ பிரச்சனையே உன்கிட்ட தான் இருக்கு, ಪ್ರಶ್ನೆ ನಿನ್ನ ಹತ್ರ ಇದೆ ಅಂತ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದ உத்தமம் என்பது, ಉತ್ತಮ ಎಂಬುದು, உண்மை என்பது, ನಿಜ ಎಂಬುದು, உன்னை பரலோகத்தில் சேர்க்கக்கூடிய ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವ மிக பெரிய ஆயுதம் இந்த பூமியிலே கர்த்தர் கொடுத்ததா. ದೊಡ್ಡ ಒಂದು ಆಯುಧ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உண்மைதான் உத்தமமாக, ನಿಜವಾಗಿರೋದು ಉತ್ತಮವಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. The truthful man, ಉತ್ತಮமான மனிதன், ಉತ್ತಮವಾಗಿರುವ ಮನುಷ್ಯ பரலோகத்துக்கானவனாய் ಪರಲೋಕಕ್ಕಿರುವವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படி நடக்கிறவனுடைய ಆ ರೀತಿ ನಡೆಯುವವನ வழிகளிலே ದಾರಿಗಳಲ್ಲಿ இடறல் இருக்காது, ತಡೆಗಳು ಇರುವುದಿಲ್ಲ, அங்கே போராட்டம் இருக்காது, ಅಲ್ಲಿ ಹೋರಾಟ ಇರುವುದಿಲ್ಲ. உன் பாதையிலே உனக்கு போராட்டம்னு சொல்லல, ನಿನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಹೋರಾಟ, போற வழியிலே உனக்கு கஷ்டம் வராதுன்னு தெய்வம் சொல்லல. ಹೋಗುವ ದಾರಿಯಲ್ಲಿ ಕಷ್ಟ ಇದೆ ಅಂತ ದೇವರು ಹೇಳಿಲ್ಲ. உனக்கு கஷ்டம் வராது, ನಿನಗೆ ಕಷ್ಟ ಬರೋದಿಲ್ಲ. எப்போ? ಯಾವಾಗ நீ ಉತ್ತಮನಾய் நடக்கும்போது. ನೀನು ಉತ್ತಮನಾಗಿ ನಡೆಯುವಾಗ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. மனித வாக்குக்கு, ಮನುಷ್ಯನ ಮಾತಿಗೆ செவி கொடுப்பது ಕಿವಿಗೊಡುವುದು உத்தமம் அல்ல, ಉತ್ತಮ ಅಲ್ಲ. வசனத்திற்கு செவி கொடுப்பது உத்தமமா. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುವುದು ಉತ್ತಮ. தேவனுடைய வார்த்தைக்கு, ದೇವರ ಮಾತಿಗೆ செவி கொடுப்பது ಕಿವಿಗೊಡುವುದು நம்முடைய வாழ்க்கையின் உத்தமத்தை வெளிப்படுத்தும், ನಮ್ಮ ಜೀವನದ ಉತ್ತಮವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ನಾನು ஏற்கனவே ಕಾರ್ಯಕ್ರಮத்தில் சொன்ன ನಾನು பாத்தீங்களா, ಮೊದಲ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ ನೋಡ್ರಿ. பாஸ்டர் எதுக்கு? ಪಾಸ್ಟ್ ಏನಕ್ಕೆ? அது இங்க வந்து ಇಲ್ಲಿ ಬಂದು வருஷங்கள் ஆகுது, ವರ್ಷಗಳಾಗಿದೆ, எனக்கே தெரியல, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ எதுக்கு போனான்னு. ಏನಕ್ಕೆ ನಾನೀಗ ஒரு ಚಿಕ್ಕ அற்ப வேலை பிரயோஜனம் இல்லாத ಅಪ್ಪ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದೆ ஒரு காணா போன பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு பாஸ்டர் தேவை. ಆ ಕಾಣದೆ ಹೋಗಿದ ವಸ್ತುವನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಪಾಸ್ಟ್ ಅವಶ್ಯಕತೆ. அவர்கள் மாத்திரமல்ல, ಅವರು ಮಾತ್ರವಲ್ಲ, கேட்கிற நாமும் கூட, ಕೇಳುವ ನಾವು ಕೂಡ. உனக்கு கஷ்டம் வந்தா ಕಷ್ಟ ಬಂದ್ರೆ ஆலயம், ಆಲಯ, உனக்கு போராட்டம் வந்தா ನಿನಗೆ ಹೋರಾಟ ಬಂದ್ರೆ ஜெப வாழ்க்கை, ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತ, உனக்கு ನಿನಗೆ தாங்க முடியாத வேதனை வருமானா, ಸಹಿಸಕ್ಕಾಗದಂತ ವೇದನೆ ಬಂದಾಗ ஆண்டவரே அப்படின்னு ದೇವರೇ ಎಂದು நிக்கிற அந்த குணமெல்லாம் ನಿಲ್ಲುವಂತ ಗುಣಗಳು ಬದಲಾಗಬೇಕು. அப்படி பழகுவனா, ಆ ರೀತಿ ಅಭ್ಯಾಸವಾಗುವುದಾದರೆ சாகர வரைக்கும் கஷ்டத்தை நீ அனுபவிச்சுட்டே வருவ. ಸಾಯುವ ತನಕ ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಲೇಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அப்போஸ்தலர்களை கவனித்து பாருங்க. ಅಪೊಸ್ತಲರನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. பேதுரு முதல் தடவை செவி கொடுத்தான், ಮೊದಲು ಸರಿ ಕಿವಿಗೊಟ್ಟನು. அவனுடைய வாழ்விலே, ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ அவனை கர்த்தர் நடத்தினார். ದೇವರು ನಡೆಸಿದರು. ஏறக்குறைய ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 3 வருடங்கள் ವರ್ಷಗಳ ಕಾಲ அவர் பின்னே நடந்ததான பேதுரு, ಅವರ ಹಿಂದೆ ನಡೆದಂತ ಪೇತ್ರನು
ಕೊಡುವೆನು. அவனுக்கு ஆண்டவரே பேர் சொல்லுகிறார். ದೇವರೇ ಅವನಿಗೆ ಹೆಸರು ಹೇಳ್ತಾರೆ. ಸೀಮೋನೇ நீ கேபா என்று சொல்லுகிறார். ಕೇಬಾ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. கேபா என்றால் ಕೇಬಾ ಎಂದರೆ பேதுரு என்று அர்த்தம். ಪೇತ್ರು ಎಂದು ಅರ್ಥ. நீನು கற்பாறை போன்றவன், ಕಲ್ಪಾರೆಯಾಗಿರುವವನು. அல்லேலூயா. ஹalleluya. எதற்கு நீ அசைக்கப்பட மாட்டடா. ಯಾವುದಕ್ಕೂ ನೀನು ಅಂದಾಡೋದಿಲ್ಲ. எதுவும் உன்னை விசுவாசத்திலிருந்து பிரிக்க முடியாது. ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಹೋಗಲು ಬೇರ್ಪಡಿಸುವುದಿಲ್ಲ. நல்ல பேரை ಒಳ್ಳೆಯ ಹೆಸರು ஆண்டவரே அவனுக்கு கொடுக்க ದೇವರೇ ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟರು. 3 வருஷம் 3.5 ವರ್ಷ விசுவாசத்துல வீரனா நடந்தான். ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ವೀರನಾಗಿ ನಡೆದನು. 3 வருஷத்தின் முடிவுக்கு வரும்போது 3.5 ವರ್ಷ ಕೊನೆಗೆ ಬರುವಾಗ இயேசு சொல்றார், ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, நான் உங்களை விட்டு ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು போறேன் பான்ற. ಹೋಗಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. எங்க ஆண்டவரே? ಎಲ್ಲಿ ದೇವರೇ? எங்கிருந்து வந்தனோ அங்க போறேன் அப்படி. ಎಲ್ಲಿಂದ ಬಂದನೋ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೇನೆ ಅಂತ. ஹalleluya. ஹalleluya. அப்ப சொல்றார், ಆಗ ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவரே ದೇವರೇ நீர் எங்க போனாலும் ನೀ ಎಲ್ಲೇ ಹೋದ್ರು நான் என்ன பண்ணுவேன்? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ? நீ மிந்தே ಬರ್ತೀನಿ, ಹಿಂದೆನೇ ಬರುತ್ತೇನೆ அப்படின்னு சொன்னவன். ಆ ರೀತಿ ಹೇಳಿದವನು, அவன் சொன்ன உடனே ஆண்டவர் அடுத்த ಅವನು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ದೇವರು வார்த்தை சொல்றார், ಮಾತು ಹೇಳ್ತಾರೆ, நாளைக்கு காலையில ನಾಳೆ ಬೆಳಿಗ್ಗೆ சேவல் கூவும். ಕೋಳಿ ಕೂಗುತ್ತೆ. அப்போ ಆಗ 3 வருடமாய் பழகின, 3.5 ವರ್ಷ ಅಭ್ಯಾಸವಾಗಿರುವ, 3 வருடமாய் கூடையே இருந்த, 3.5 ವರ್ಷ ಜೊತೆಯಾಗಿ ಇದ್ದು என்ன ನನ್ನನ್ನ யாருன்னு ಯಾರಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, தெரியாதுன்னு சொல்லுவடான்னாரு. ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ನೀನ್ ಹೇಳ್ತೀಯ ಅಂತ ಹೇಳಿ. ஹalleluya. அவனே அதுக்கு முன்ன, ಅದಕ್ಕಿಂತ ಮೊದಲು 3 பேரை கூட்டிட்டு 3 ಜನರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ஆண்டவர் மலை மேல ஏறினார். ದೇವರು ಬೆಟ್ಟ ಹೋದ್ರು. அங்க போய் ಅಲ್ಲಿ ಹೋಗಿ 3 பேரையும் விட்டுட்டு அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு, ಅವ್ರು 3 ಜನರನ್ನ ಬಿಟ್ಟು ದೇವರೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. திடீர்னு பேதுரு தூங்கிட்டு இருந்தான். ದಿಢೀರ್ನೆ ಪೇತ್ರ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. கண்ணு முழிச்சு பார்க்கறான். ಕಣ್ಣು ತೆರೆದು ನೋಡ್ತಾನೆ. ஆண்டவரோட ದೇವರೊಂದಿಗೆ யார் நிக்கிறா? ಯಾರ್ಯಾರು ನಿಲ್ತಾರೆ? ಮೋಸೆ, ஏலியா. ಏಲಿ 2 பேரும் நின்னுகிட்டு இருக்கிறானுங்க. 2 ಜನರು ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. என்னடா இது? ಏನಿದು? நம்மள மலை மேல கூட்டிட்டு வரும்போது ஒருத்தனையும் காணோம். ನಮ್ಮನ್ನು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಕರ್ಕೊಂಡು ಬರೋ ಒಬ್ಬರು ಇರಲಿಲ್ಲ. இப்போ இவங்க எங்க இருந்து வந்தாங்க? ಇವರು ಎಲ್ಲಿಂದ ಬಂದರು? அந்த இடம் மகிமையா மாறி இருக்கு. ಆ ಒಂದು ಸ್ಥಳ ಮಹಿಮೆ ತುಂಬಿದೆ. ಪರಲೋಕ நேரா அங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. ನೆಟ್ಟಿಗೆ ಅದು ಫೋಕಸ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ. இந்த 2 பேரும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்காங்க. 2 ಜನ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾರೆ. இத பேதுரு பார்த்த உடனே ಪೇತ್ರ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ஆண்டவர்ட்ட சொல்றான், ದೇವರ ಹತ್ರ ಹೇಳ್ತಾನೆ, ஏசப்பா நம்ம கீழே போவேணாம், ನಾವು ಕೆಳಗಡೆ ಹೋಗೋದು ಬೇಡ, இங்கேயே தங்கிக்கலாம், ನಾವು ಇಲ್ಲೇ ಇರೋಣ. எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு தந்தார். ಎಲಿಯನಿಗೆ ಒಂದು ಗೂಡಾರ, மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டு கொடுத்தார். ಮೋಸೆಗೆ ಒಂದು ಗೂಡಾರ, உமக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு கூடாரம் போட்டு, ನಿಮಗೂ ನನಗೂ ಒಂದು ಗೂಡಾರ. அவரை விட்டு கொடுக்காதவன், ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡದವನು, அவரோட இருக்க பழகினவன், ದೇವರ ಜೊತೆಲೇ ಇದ್ದವನು, அவரையே சார்ந்து வாழ்ந்தவன், ಅವನು ಸಾರಿ ಜೀವನ ಮಾಡಿದವನು, கடைசி நிமிடத்துல ಕೊನೆಯ ಒಂದು ನಿಮಿಷದಲ್ಲಿ ஒரு சேவல் கூவுக்கு ಒಂದು ಕೋಳಿ ಕೂಗುದಕ್ಕೆ 3 தடவை 3 ಸರಿ தெரியாது தெரியாது தெரியாது, ಅರಿಯಾರು, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஹalleluya. நம்முடைய பல நேரங்கள்ல, ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வு, ಕ್ರಿಸ್ತಿಯ ಒಂದು ಜೀವಿತ இப்படிதான் இருக்கு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಇದೆ. ஹalleluya. உனக்கு நல்ல, ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯ, அதாவது நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, ನಾ ಪದೇ ಪದೇ ಹೇಳೋ ಮಾತು முன்னாடி சொல்லிட்டே இருப்பேன். ಮೊದಲು ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀನಿ. இந்த 3:15 டைம் தெரியுமா? 3:15 ಗಂಟೆ 3:15 3:15 எப்படி இருக்கும்? ಹೆಂಗಿರುತ್ತೆ? ಚಿಂಟು ತೋರ್ಸು. ಅವ ಕರೆಕ್ಟಾ ಸಿರಿಪಾ, ಅವಳು ಕರೆಕ್ಟಾಗಿ ನಗಾಡ್ತಾಳೆ. பார்த்தோன்னே ஈ அப்படின்னுவா, ನೋಡಿದ ತಕ್ಷಣ ನಗಾಡ್ತಾಳೆ. சோத்தர அது 3:15. ಅದು 3:15. பாக்கெட் நிறைஞ்சிச்சுன்னா, ಪಾಕೆಟ್ ತುಂಬಿದ್ರೆ, சம்பள நாள் வந்த 10 நாளைக்கு ஈன்னு சுத்திட்டு இருக்கும். ಸಂಬಳ ಬಂದ 10 ದಿನದಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೆ. ஜெபம் இருக்காது, ಪ್ರಾರ್ಥನೆ ಇರಲ್ಲ. ஏன்னா பணம் இருக்கு, ದುಡ್ಡಿದೆ, அப்ப சோத்திரம் இல்ல, ಸ್ತೋತ್ರ ಇಲ್ಲ, குடும்ப ஜெபம், ಕುಟುಂಬದ ಪ್ರಾರ್ಥನೆ பண்ணிக்கிட்டே இரு, நான் வந்துடுறேன் ಹೇಳಿ ಮಾಡ್ತಾ ಇರಿ, ನಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ அப்படின்னு சொல்றது. ಆ ರೀತಿ ಹೇಳುದು. ಚರ್ಚಿಗೆ போலாம், ಹೋಗೋಣ. அதே பாக்கெட்ல ஒண்ணும் இல்லன்னா, ಪಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸ್ಟ್ರೈಟಾ 6 o'clock மாறிடும். ನೆಟ್ಟಿಗೆ 6 ಗಂಟೆಗೆ ಬದಲಾಗ್ಬಿಡುತ್ತೆ. ನೋಡೋಣ. பாஸ்டர் வரதுக்கு முன்னாடியே கேட்ல வந்து 6 o'clock நின்னுக்கும். ಪಾಸ್ಟರ್ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮೊದಲು 6 ಗಂಟೆಗೆ ನಿಂತ್ಕೊಳ್ತಾರೆ. ಉರ್ರನ್ನು ಇಂಜಿ ತಿನ್ನ ಕೊರಂಗು ಮುಂಜಿ ಮೇರಿ, ಗುರ್ರ ಅಂತ ಶುಂಠಿ ತಿಂತ ಮಂಗನ ತರ, சுண்டி தின்ன ಮಂಕಿ ಮೇರಿ, ಶುಂಠಿ ತಿನ್ನುವ ಮಂಗನ ತರ வந்து நின்னுட்டு என்ன பண்றது? ಬಂದು ನಿಂತು ಏನ್ ಮಾಡೋದು? ಪಾಸ್ಟರ್ ಏನ ಪಾಸ್ಟರ್ ಏನ್
அந்த ವಾರ್ತೆ ಕೇಳ್க்கும் போதே ಆ ಮಾತನ್ನ ಕೇಳುವಾಗನೇ ನಮಗೆ ವರವಣಾನು ತೋನು, ನನಗೆ ಬರಬಾರ್ದು ಅಂತ ಅನಿಸ್ತದೆ. ಸ್ತೋತ್ರ. அல்லேலூயா. அல்லேலூயா. இது எதனால? ಯಾವುದರಿಂದ? தெய்வம் செத்ததுனால இல்ல, ದೇವರು ಸತ್ತಿರುವುದರಿಂದಲ್ಲ, பாக்கெட்ல ಪಾಕೆಟ್ சம்பளம் காலியானதுக்கு, ಸಂಬಳ ಖಾಲಿಯಾಗಿದ್ದಕ್ಕೆ. அல்லேலூயா. அல்லேலೂயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. பணம் தான் ದುಡ್ಡೇ நம்முடைய சந்தோஷம் ನಮ್ಮ அல்ல. ಸಂತೋಷವಲ್ಲ. இந்த உலகத்திலே ಲೋಕದಲ್ಲಿ சந்தோஷம் என்று சொல்லுகிறது ಸಂತೋಷ ಎಂಬುದು ಹೇಳುವುದು அனைத்தையும் அனுபவிப்பதல்ல, ಎಲ್ಲವನ್ನ ಅನುಭವಿಸುವುದಲ್ಲ, பார்க்கிறதಲ್ಲ, ನೋಡುವುದಲ್ಲ, அடைவதல்ல. ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಲ್ಲ. சந்தோஷம் ಸಂತೋಷ ಎಂಬುದು கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையாகும். ಕ್ರಿಸ್ತನ ಸಾರಿ ಜೀವಿಸುವಂತದ್ದು. இந்த பரிசுத்தவான்கள் அதை தான் நமக்கு காண்பித்து ಈ ಪರಿಶುದ್ಧ கொடுத்தார்கள். ಜನರು ಅದೇ ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. அல்லேலூயா. அல்லேலೂயா. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள வந்தா ಇವತ್ತಿಗೆ ದೇವರೊಳಗೆ ಬಂದ್ರೆ நான் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டேன், 50 ಲಕ್ಷಕ್ಕೆ ಮನೆ ಕಟ್ಟಿ, ஒரு 10 லட்சம் ரூபாய் கார் வாங்கிட்டேன், 10 ಲಕ್ಷ ಕಾರ್ ತೆಗೆದು எந்த பக்கம் திரும்பினாலும் இதான் சாட்சியா இருக்கு. ಯಾವ ಕಡೆ ತಿರುಗುದು ಇದೇ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದೆ. அப்ப பேதுரு, ಪೇತ್ರನು, அப்போஸ்தலனாகிய பவுல், ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು, இவர்கள் காலங்களிலேயோ ಇವರ ಕಾಲಗಳಲ್ಲಿ வாகனங்கள் இருந்தது, ವಾಹನಗಳು ಇತ್ತು, ரதங்கள் இருந்தது. ರಥಗಳು ಇತ್ತು. அவர்கள் அதை சொந்தமாக்கவில்லை, ಅವರು ಸ್ವಂತ ಮಾಡಲಿಲ್ಲ. அவர்கள் கிறிஸ்துவை சொந்தமாக்கினார்கள். ಕ್ರಿಸ್ತವನ್ನ ಸ್ವಂತವಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡರು. வேண்டாம் என்று சொல்லவில்லை, ಬೇಡ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. பட் அதுதான் என்பது ಅದೇ ಎಂಬುದು முரண்பாடானது. ಅದು ಒಂದು ಹೊರಪಾಡಾಗಿತ್ತು. அது உத்தமத்தை வெளிப்படுத்தவில்லை. ಅದು ಉತ್ತಮನ ಪ್ರಕಟಿಸಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. தங்களுடையதை வெளிப்படுத்துகிறதாய் மாறுகிறது. ತನ್ನದು ಪ್ರಕಟಿಸುವಂತ உத்தமமாய் நடக்கிறவன், ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆಯುವವನು, உத்தமமானவன் ಉತ್ತಮವಾದವನು தன் வழியிலே ತನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ பயமின்றி நடக்கிறவனாய் இருப்பான். ಭಯ ಇಲ್ಲದೆ ನಡೆಯುತ್ತಾನೆ. நீ உத்தமனாய் இருந்து வா, ನೀನು ಉತ್ತಮನಾಗಿದ್ದು வருகிற ஆபத்துக்கு கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருப்பார். ಬರುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ತಪ್ಪಿಸುವ ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. 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 நாம் அவருக்கு முன்பு உண்மையாய் ನಾವು இருப்போமானால், ಅವರ ಮುಂದೆ ನಿಜವುಳ್ಳವರಾದರೆ, இயேசு சொன்ன வார்த்தை, ಯೇಸು ಹೇಳಿದ ಮಾತು, கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ உள்ள என்ட்ரி ஆகும்போது ಒಳಗಡೆ ಅವರು ಎಂಟ್ರಿ ಆಗುವಾಗ அவர் என்னதான் சொல்லுவாரு? ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? அதான் அந்த தாளந்த ஒருத்தன்ட்ட கொடுத்தாரு, ಆ ತಾಳಂತನ ಒಬ್ಬರ ಕೈಲಿ ಕೊಟ್ರು. அப்புறம் ಆಮೇಲೆ ஒருத்தனுக்கு 5 கொடுத்தாரு, ಒಬ್ಬರಿಗೆ 5 ಕೊಟ್ರು, ஒருத்தனுக்கு 1 கொடுத்தாரு, ಒಬ್ಬರಿಗೆ 1 ಕೊಟ್ರು. இப்படி ಈ ರೀತಿ வித்தியாசப்படுத்தினார். ವ್ಯತ್ಯಾಸಪಡಿಸಿದರು. ஒவ்வொருத்தங்கிட்டையும் கணக்கு கேட்டார். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಹತ್ರ ಲೆಕ್ಕ ಕೇಳಿದ್ರು. ஜாஸ்தி கொடுத்தவன்ட்டையும் கேட்டார், ಜಾಸ್ತಿ ಕೊಟ್ಟ ಹತ್ರ ಲೆಕ್ಕ ಕೇಳಿದ್ರು. 1 கொடுத்தவனையும் கூப்பிட்டார், 1 ಕೊಟ್ಟವನ ಹತ್ರ அவனையும் கேள்வி கேட்டார். ಅವನು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರು. எல்லாரும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அங்கே இருந்தது. ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿ ಉತ್ತರ ಹೇಳಬೇಕಂತ ಒಂದು ಕಡ್ಡಾಯ ಬಂದಿತ್ತು. அல்லேலூயா. 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 அதிகமாய் ஜெபித்தவனோ, ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದವನು, அதிகமாய் கர்த்தர் சமூகத்துல நின்றவனோ, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಂತವನು, ஏனோன்னு வந்தவனோ, ಏನೋ ಅಂತ ಬಂದವನು, அட போயா அப்படின்னு வந்தவனோ, ಹೋಗೋ ಅಂತ ಹೇಳಿ ಬಂದವನು, அவருக்கு முன்னாடி கணக்கு கொடுக்கணும். ಅವರ ಮುಂದೆ ಲೆಕ್ಕವನ್ನು ಕೊಡಬೇಕು. அல்லேலூயா. அவர் கேட்பார், ಅವರು ಕೇಳುತ್ತಾರೆ, ஒவ்வொருத்தனையும் கேட்பார், ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ಕೇಳುತ್ತಾರೆ, அதற்கு உத்தரவு கொடுக்க ಅದಕ್ಕೆ ಉತ್ತರವನ್ನ ಕೊಡಲು ನಾವು உண்மையாய் இருக்கணும். ನಾವು ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. ಅವನು உண்மை உள்ளவனானபடினால, ನಿಜವುಳ್ಳವನಾಗಿರುವುದರಿಂದ, அவன் தனக்குள்ளதிலே ತನಗಿರುವುದರಲ್ಲಿ அதிக பிரயாசப்பட்டபடினால, ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಯಾಸಪಟ್ಟಿದ್ದರಲ್ಲಿ அந்த உத்தமனுக்கு, ಆ ಉತ್ತಮನಿಗೆ, அந்த உண்மை ಆ உள்ளவனுக்கு ನಿಜವುಳ್ಳವನಿಗೆ இன்னொன்னையும் சேர்த்து கொடுக்கிறார். ಇನ್ನೊಬ್ಬನಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸೇರಿಸಿ ಕೊಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆகையால் ಆದ್ದರಿಂದ உத்தமமாய் நடக்க ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆಯಲು இந்த மார்ச் மாதத்தின் ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳು 2வது வாரத்திலே 2ನೇ ವಾರದಲ್ಲಿ நமக்கு ஒரு தீர்மானம் வேண்டும். ನಮಗೊಂದು ತೀರ್ಮಾನ ಬೇಕು. உத்தமமாய் நடக்கிறவன் ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆಯುವವರು தன்னನ್ನ பத்திரமாய் காத்துக்கொள்வான். ಭದ್ರವಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அவனுடைய நடைகள் ಅವನ ನಡತೆಗಳು பிசகாதே, ಅಲ್ಲಾಡೋದಿಲ್ಲ. அவனுடைய பாதையிலே ಅವನ ದಾರಿಯಲ್ಲಿ பயம் இருக்காது, ಭಯ ಇರೋದಿಲ್ಲ. அவனுடைய போக்கிலே ಅವನ ಹೋಗುವಲ್ಲಿ சத்துரு நினைப்பது போல அவன் வாழ்வு இருக்காது. ಅವನು ನೆನೆಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವನ ಇರೋದಿಲ್ಲ. ಏನೆಂದ್ರೆ ಉತ್ತಮನಿಗೆ ಕರ್ತರ್ துணையாய் ಕರ್ತನ ಜೊತೆಯಾಗಿರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಫಸ್ಟ್ ತಿಮೋಥೆಯು 1 ತಿಮೋಥಿ 5:25. ಫಸ್ಟ್ ತಿಮೋಥೆಯು 5:25. அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாய் இருக்கும். ಕೆಲವರ ಸಕ್ರಿಯೆಗಳು ಪ್ರಸಿದ್ಧವಾಗಿವೆ. அப்படி இராதவைகளும் ಆ ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನ மறைந்திருக்க மாட்டாது. ಅದು ಮರೆಯಾಗಿರಲಾರವು. அப்போ நாம் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு, ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರಿಗೆ மறைவானது ஒன்றுமில்லை என்று கொண்டு வருகிறார். ಮರೆಯಾಗಿ ಇರುವುದು ಒಂದು ಇಲ್ಲ ಅಂತ ಇದು. நாம் யாரானாலும், ನಾವು ಯಾರೇ ಆದರೂ, நாம் நல்லது செய்கிறவர்களோ, ನಾವು ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುವವರು, நாம் ಕೆಟ್ಟது செய்கிறவர்களோ, ನಾವು ಕೆಟ್ಟದು ಮಾಡುವವರು, நாம் எப்படிப்பட்டவர்களானாலும் ನಾವು ಎಂತವರಾದರೂ அவருக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. ಅವರಿಗೆ ಮರೆಯಾಗಿ எல்லாம் வெளிப்படையாய் இருக்கிறது. ಎಲ್ಲವೂ ಅವರಿಗೆ ಪ್ರಕಟವಾಗಿರುತ್ತದೆ. எல்லாம் வெளியாய் இருக்கிறது. ಎಲ್ಲವೂ ಅವರು ಪ್ರಕಟವಾಗಿರುತ್ತದೆ.
ಬರುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ ದೇವ பிள்ளைகளாகிய நாம், ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು, நம்முடைய தெய்வம் எப்படி ನಮ್ಮ ದೇವರು ಎಂತವರು, எல்லாவற்றையும் அறிகிறார் ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿಯುವವರು என்ற அந்த சிந்தையிலே ಆ ಒಂದು ಚಿಂತೆಯಲ್ಲಿ ನಾವು நன்றாய் நடக்க பழக ನಾವು வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಯುವವರಾಗಿರಬೇಕು. ಉತ್ತಮವಾಗಿಯೂ ಆಲಯದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, நம்முடைய வேலை ನಮ್ಮ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ಕೆಲಸ ಸ್ಥಳದಲ್ಲಿ, நம்முடைய வீட்டிலே, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ, நம்முடைய காரியங்கள் ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ನಾವು ಉತ್ತಮವಾಗಿ ಇರುಪಮಾனால், ಉತ್ತಮವಾಗಿರುವುದಾದರೆ, நாம் கனத்துக்குரியவர்களாக, ನಾವು ಘನಕ್ಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ, கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்த ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಗುರುತಾಗಿ ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. மறைவாய் ஒன்றுமில்லை. ಅವರಿಗೆ ಮರೆಯಾಗಿರುವುದಿಲ್ಲ. சங்கீதத்தின் புத்தகம் ಕೀರ್ತನೆಯ ಪುಸ್ತಕ 7ஆம் அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 7ஆம் சங்கீதம் 7ನೇ 10ஆம் வசனம். 10ನೇ ವಾಕ್ಯ. சங்கீதம் 7. 7:10. செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. யதார்த்தமானவனை, உத்தமனை அவர் காப்பாற்றுகிறவர், அவர் விடுவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஏன் உத்தமமாய் நடக்க சொன்னார்? நீ விடுதலையோடு வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். 40 வருடங்கள் அவர்களை நடத்தினார், நடத்திக்கொண்டே இருந்தார். பல நேரங்களிலே சோர்ந்தார்கள், பின்வாங்கினார்கள். ஆனா உண்மையா எங்கதான் இருந்தானுங்க? ನಿಜವಾಗಿ ಎಲ್ಲಿದ್ರು? மோசே எங்க இருந்தானோ ಮೋಸೆ ಎಲ್ಲಿದ್ರು? அங்கதான் இருந்தானுங்க. ಅಲ್ಲೇ ಇದ್ರು. ஆனா எங்க போனானுங்க? ಎಲ್ಲಿಗೆ ಹೋದ್ರು? எகிப்துக்கு போயிட்டானுங்க. ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಹೋದ್ರು. 30 வருஷம் கழிச்சு எகிப்துக்கு போறான். 30 ವರ್ಷ ಕಳೆದ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. அல்லேலூயா. எகிப்திலே ஒண்ணும் இல்ல. ஐகுப்த தேசದಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ. மொத்தத்தையும் கொள்ளடிச்சிட்டு வந்திருக்கான். பூர்த்திಯಾಗಿ ಕೊಳ್ಳೆ ಹೊಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. அப்பவாது யோசிக்கணும் இல்ல. ஆகாದ್ರೂ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕಲ್ಲ. மொத்தம் நம்ம கிட்ட தான்டா இருக்கு. பூர்த்தி ನಮ್ಮ ಹತ್ರ ಇದೆ ಅಂತ. எகிப்து, ஐகுப்த தேಶ காலி. அங்க ராஜாவும் இல்ல, கூஜாவும் இல்ல. ராஜனೂ ಇಲ್ಲ, ಕೂಜನೂ ಇಲ್ಲ. ஒருத்தனும் இல்ல. எல்லாத்தையும் செங்கடல்ல அழித்தா. ಒಬ್ಬರು ಇಲ್ಲ, ಎಲ್ಲ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನಾಶ ಮಾಡಿದರು. இவன் கண்ணால பார்த்தான். ಇವನ ಕಣ್ಣಿನಿಂದ ನೋಡಿದರು. அங்க இருந்த ಅಲ್ಲಿ ಇದ್ದಿರುವ மொத்தத்தையும் தூக்கிட்டு வந்துட்டான். ಪೂರ್ತಿಯಾಗಿ ಎತ್ತಿಕೊಂಡು ಬಂದರು. அவன் காதுல கையில பீரோல இருந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்க. ಕೈ ಕಾಲು ಕಿವಿಯಲ್ಲಿ ಬೀರುದಲ್ಲಿ ಇದೆ, எல்லாம் இவங்கிட்ட இருக்கு. ಎಲ್ಲವೂ ಇಲ್ಲಿ ಇದೆ. எகிப்து காலியா இருக்கு. ಐಗುಪ್ತ ದೇಶ ಖಾಲಿಯಾಗಿದೆ. ஆದರೂ காலியான இடத்துக்கு, ಖಾಲಿಯಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ இவன் அப்பப்போ போயிட்டு வந்தான். ಆಗಾಗನೇ ಹೋಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದ. ஆனா நிஜமா அவன் சரீரம் எங்க இருந்தது? ನಿಜವಾಗಿ ಅವನ ಶರೀರ ಎಲ್ಲಿತ್ತು? எங்க இருந்தது? மோசையோடு கூடாரத்தோடு இருந்தது. மோசையொಂದಿಗೆ கூடாரದೊಂದಿಗೆ ಇತ್ತು. ஆனா அவன் போயிட்டு வரான். ಅವನು ಹೋಗಿ ಬರ್ತಾನೆ. பின்னாடி அதை எழுதும்போது, ಅದು ಹಿಂದೆ ಬರಿವಾಗ, அவர்கள் இருதயங்களிலே, ಅವರ ಹೃದಯಗಳಲ್ಲಿ அடிக்கடி என்ன பண்ணாங்களா? ಪದೇ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? அடிக்கடி என்ன பண்ணாங்க? ಪದೇ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? அங்க, ಅಲ್ಲಿ, எங்க ஒண்ணு இல்லாத, ಏನು ಇಲ್ಲದ, அங்க என்ன இருக்கு? ಅಲ್ಲಿ ಏನಿದೆ? எதுக்கு அங்க போகணும்? ಏನಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು? முன்னவாது ராஜா இருந்தான். ಮೊದಲಾದ್ರೂ ರಾಜ ಇದ್ದ, சேனை இருந்தது, ಸೈನ್ಯಗಳಿತ್ತು. அங்க தங்கம், வெள்ளி, பொண்ணு, ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರಗಳು எல்லாம் இருந்தது. ಎಲ್ಲವೂ ಇತ್ತು. இப்போ அங்க என்ன இருக்கு? ಇಲ್ಲಿ ಏನಿದೆ? ஒண்ணும் இல்ல. ಏನೂ ಇಲ್ಲ. ஆனா ತಿರುಗುತ್ತಾರೆ. அல்லேலூயா. இங்க ಇಲ್ಲಿ எல்லாம் கையில இருக்கு. ಎಲ್ಲ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ. எல்லாத்துக்கும் மேல தெய்வம் அங்க இருக்கிறார். ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. தெய்வத்தோடு இருக்கிறவன், ದೇವರೊಂದಿಗೆ ಇರುವವರು அப்பப்போ அங்க போயிட்டு வந்துட்டு ಆಗಾಗ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಬರ್ತಾನೆ. கிறிஸ்தவம் அப்படிதான் இருக்கிறது. ಒಂದು ಜೀವಿತ ಅದೇ ಕೂಡ ಆಗಿದೆ. கேட்டுக்கொண்டு இருக்கிற ಹೊಂದಿಕೊಂಡಿರುವ உங்களுடைய வாழ்வு ನಿಮ್ಮ ಜೀವನ இதே போலதான் இருக்கிறது. ಇದೇ ರೀತಿಯಾಗಿದೆ. அல்லேலூயா. பல நேரங்கள்ல ஆலயத்திலே இருந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணும். ಆಲಯದಲ್ಲಿ ಇದ್ರೆ ಒಳ್ಳೇದು ಅಂತ ಅನಿಸುತ್ತದೆ. ಯಾರು வேணாம்னா ಇರು, ಯಾರು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಇರು. ಸ್ತೋತ್ರ. ಕರ್ತನ நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. இருந்தா ಇದ್ದರೆ நல்ல சுகந்தா, ಒಳ್ಳೆ ಸುಖ. அல்லேலூயா. வெளியே போனா, ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ, வீட்டுக்கு போனா, ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ எல்லாம் மாறி போகுது. ಎಲ್ಲವೂ ಬದಲಾಗ್ಬಿಡುತ್ತೆ. அல்லேலூயா. எப்பொழுது இது மாறு? ಯಾವಾಗ ಇದು ಬದಲಾಗುತ್ತೆ? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, உத்தமமாய் நடக்கிறவன், ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆಯುವವನು, கர்த்தரை பற்றிக்கொண்டு நடக்கிறவன், செம்மையான இருதயம் உள்ளவர்களை ಯಥಾರ್ಥವಾದ ಹೃದಯ ரட்சிக்கிற தேவன், ಕಾಪಾಡುವ ದೇವರು அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ಅವರಿಗೆ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. உத்தமனாய் இருந்தனா, ಉತ್ತಮನಾಗಿ ಇರುವುದಾದರೆ சத்துரு ಉಡ್ರ ಅಂಬು ಉನ್ನ ತಾಕಾದೆ, ಬಿಡುವಂತ ಬಾಣ ನಿಮ್ಮನ್ನ ತಾಗುವುದಿಲ್ಲ. தேவன் உன் கேடகமாய் ದೇವರು ನಿಮಗೆ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಕರ್ತನ நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. Book of Job, யோபு எழுதின புத்தகம், யோபு ಬರೆದ ಅಧ್ಯಾಯ 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 8:6. Book of Job 8:6. 8:6. 8:6. ಆತನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿನಗೋಸ್ಕರ ಎಚ್ಚೆತ್ತು ನಿನ್ನ ನೀತಿಯ ನಿವಾಸವನ್ನು ಸಮೃದ್ಧಿಗೊಳಿಸುವನು.
அல்லேலூயா. சுத்தமும் செம்மையுமாய் சரியாகியோ இருந்தீரானால் ಇರುವುದಾದರೆ அப்பொழுது ಆಗ அவர் உமக்காக விழித்து ಅವರು ನಿಮಗಾಗಿ ಎಚ್ಚರವಾಗಿ நீதி உள்ளவுடைய ನೀತಿಯುಳ್ಳ வாசஸ்தலத்தை ವಾಸಸ್ಥಳವನ್ನ சம்போகமாக மாக்குவார். ಸಮೃದ್ಧಿಗೊಳಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. 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 அப்படின்னா ಹಂಗಂದ್ರೆ குறைவை நிறைவாக்குவார். ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವ ದೇವರು. யோபனுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்களேன். ಯೋಬನ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. யோபோட பிள்ளைங்க என்னன்னாங்க? ಯೋಬನ ಮಕ್ಕಳು ಏನಾದ್ರು? எல்லாம் செத்து போட்டான். ಎಲ್ಲ ಸತ್ತೋದ್ರು. வேலைக்காரன் வேலைக்காரி, ಕೆಲಸ ಮಾಡೋರೆಲ್ಲ, ஆடு மாடு, ದನ ಕುರಿಗಳು எல்லாம் செத்து போச்சு. ಎಲ್ಲ ಸತ್ತೋಯ್ತು. யோபு செத்தானா? ಯೋಬು ಸತ್ತನಾ? இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யோபுக்கு உண்டானவைகள் எல்லாம் இழந்தான். ಯೋಬಿಗೆ ಇದ್ದಿದ್ದೆಲ್ಲವನ್ನು ನಷ್ಟಪಡಿಸಿದ. யோபு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதையெல்லாம் ಯೋಬು ದೇವರ ಹತ್ರ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೆಲ್ಲ அவன் இழந்தான். ಅವನು ಕಳೆದುಕೊಂಡನು. தேவன் அவனுக்கு, ದೇವನ ಅವನಿಗೆ, அவனோட பர்சனலுக்கு, ಅವನ ಪರ್ಸನಲ್, அவனுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு ಅವನ ಒಂಟಿ ಜೀವನಕ್ಕೆ தேவன் கொடுத்த பிராணன் இன்னும் அவனிலே இருந்தது. ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಜೀವ ಅವನಲ್ಲಿ ಇತ್ತು. அல்லேலூயா. 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 யோபனுடைய ಯೋಬಿನ நண்பர்கள் சொல்லுகிற வார்த்தை, ಸ್ನೇಹಿತರು ಹೇಳುವಂತ ಮಾತು, ஒன்றாம் வசனத்திலே 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ஒன்னு ஓதி, பில்தாத் அவனுடைய நண்பன், ಅವನ ಸ್ನೇಹಿತ, அவன் சொன்ன வார்த்தை, ಅವನು ಹೇಳಿದ ಮಾತು, நண்பனே, ಸ್ನೇಹಿತನೇ, யோபுவே, ಯೋಬನೇ, சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரானால் ಯಥಾರ್ಥವಾಗಿ ಇರುವುದಾದರೆ நீ உத்தமனாக, ನೀನು ಉತ್ತಮನಾಗಿ தெய்வத்துக்கு முன்பு குற்றமற்றவனாக இருப்பீரானால், ದೇವರ ಮುಂದೆ ತಪ್ಪಿಲ್ಲದವನಾಗಿ ಇರುವುದಾದರೆ இவைகளை எல்லாம் அவர் நிறைவாய் மாற்ற வல்லவர். ನೆರವಾಗಿ ಬದಲು ಮಾಡುವ இந்த ದೇವರು சீரழிந்ததை எல்லாம் ಈ ನಾಶವಾಗಿರುವುದೆಲ್ಲ சீர்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ಶಕ್ತನಾದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய நண்பனுடைய பார்வை, ಅವನ ಸ್ನೇಹಿತನ ಒಂದು ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறான்? ಏನಕ್ಕೆ ಆ ಮಾತನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ? அவனை சுற்றி நடந்ததை எல்லாம், ಅವನ ಸುತ್ತ ನಡೆದಿರುವುದೆಲ್ಲ, அவனுக்கு உண்டானது ஒன்றும் அவனிடத்தில் இல்லை என்றபோது ಯಾವುದೇ ಇಲ್ಲ ಎಂಬ அவன் எல்லாவற்றையும் இழந்து ಎಲ್ಲವನ್ನ ಕಳೆದು தனிமையிலே நிற்பதை பார்த்து ಅವನು ಒಂಟಿಯಾಗಿ ನಿಂತಿದ್ದನ್ನು ನೋಡಿ பில்தாத் சொல்லுகிறான், பில்தாத் ಹೇಳ್ತಾನೆ, நீ உத்தமனாய் இருப்பீரானா, ನೀನು ಉತ್ತಮನಾಗಿ ಇರುವುದಾದರೆ கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? ಕರ್ತನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? சீர்படுத்த வல்லவராய், ಸರಿಪಡಿಸಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதன் சொல்லுகிற வார்த்தை, ಮನುಷ್ಯನು ಹೇಳುವ ಮಾತು, நடைமுறையை பார்த்து சொல்லுகிற ನಡೆமுறை ಮಾತು ನೋಡುವಂತ பல நேரங்கள்ல ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ உன் ಪ್ರಶ್ನೆಯನ್ನ நீ எங்க சொல்லணும்? ಎಲ್ಲಿ ಹೇಳಬೇಕು? அடிக்கடி நான் உனக்கு சொல்லியிருக்கேன், ಪದೇ ಪದೇ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. உனக்கு பிரச்சனைனா எங்க வா, ನಿನಗೆ ಪ್ರಶ್ನೆ ಅದು ಎಲ್ಲಿಗೆ ಬಾ, எங்க வா. ஐயா வேகமா தான் சொல்ல, என்கிட்ட வா, ನನ್ನ ಹತ್ರ ಬಾ. என்கிட்ட வந்தா ನನ್ನ ಹತ್ರ ಬಂದ್ರೆ உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ಅದಕ್ಕಿರೋ ಪ್ರಶ್ನೆಗೆ ಕಾರಣವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. நீ கேட்ட போல ನೀನು ಕೇಳಿದ ರೀತಿ ஒரு பூச்சாண்டி அங்க இருக்காது. ಒಂದು ಪೂಜಾಂಡಿಯಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அதனாலதான் ಅದರಿಂದನೇ நாங்க படிக்கும் போது இருந்தே சொல்ற கதை அது. ನಾವು ಓದುವಾಗನೇ ಹೇಳುವಂತ ಕತೆ. ஒருத்தன் ಒಬ್ಬ உங்க ஆளுங்க, ನಿಮ್ಮ ಜನ, அத கர்நாடக பீப்பிள், ಕರ್ನಾಟಕ ಜನ முத்தே சாப்பிட்டான், ಮುದ್ದೆ ತಿನ್ನೋರು, நல்ல ಒಳ್ಳೆ முத்தே சாப்பிட்டான். ಮುದ್ದೆ ತಿಂದ, நைட்டு முத்தே தின்ன அல்ல கை தூக்கு, ರಾತ್ರಿ ಮುದ್ದೆ ತಿಂದವರೆಲ್ಲ ಕೈ ಎತ್ತಿರಿ. நோ முத்தே ஏன் கௌரமா சோதர, நான் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன், ನಾನಾದ್ರೂ ಬಿರಿಯಾನಿ ತಿಂದು ಬಂದೆ. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. முத்தே சாப்பிட்டு ಮುದ್ದೆ ತಿಂದು கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ஜீரணம் ஆகல, ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಜೀರ್ಣವಾಗಲಿಲ್ಲ, வாந்தி எடுத்துட்டான். ಅವನು ವಾಂತಿ ಮಾಡ್ದ. வாந்தி எப்படி இருக்கும்? ವಾಂತಿ ಹೆಂಗಿರುತ್ತೆ? ஆமா, கொஞ்சம் ಸ್ವಲ್ಪ டார்க் பிரவுன் கலரா, ಆ ಡಾರ್ಕ್ ಬ್ರೌನ್ ಕಲರ್ ಆಗಿ கொலாப்ஸா இருக்கும். ಅದೊಂಥರ ಮಿಸ್ ಆಗಿರುತ್ತೆ. சோத்திரம். என்னமோ வாந்தி எடுக்காத ஆள் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ಆ ವಾಂತಿ ಮಾಡದ ಜನರಂಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோத்திரம். வாந்தி எடுத்துட்டான். ವಾಂತಿ ಮಾಡಿಬಿಟ್ಟ. ஃப்ரெண்டு ஒருத்தன் பக்கத்துல நின்னான். ಸ್ನೇಹಿತನೊಬ್ಬ ಹತ್ತಿರದಲ್ಲಿದ್ದಾನೆ. அவன் போய் அடுத்த ஃப்ரெண்டுகிட்ட சொன்னான், ಅವನು ಇನ್ನೊಂದು ಸ್ನೇಹಿತನ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ಏಯ್ அவன் என்ன தின்ட்டு வந்தான்னு தெரியல, ಅವನು ಏನ್ ತಿಂದ್ಕೊಂಡು ಬಂದನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, கருப்பு கருப்பா வாந்தி எடுக்கிறான்டான். ಕಪ್ಪು ಕಪ್ಪಾಗಿ ವಾಂತಿ ಮಾಡ್ತಾನೆ. அதை கேட்டவன், ಅದನ್ನೇ ಕೇಳಿದವನು அவன் இன்னொரு ஃப்ரெண்ட வழியில பார்த்தான். ಇನ್ನೊಂದು ಸ್ನೇಹಿತನನ್ನು ಹೊರಗಡೆ ನೋಡ್ದ. டேய் அவன் இருக்கிறான் பாரு, ಅವನಿದ್ದಾನೆ ನೋಡು, ಅವನು காக்காவை துண்டு வாந்தி எடுத்துட்டு இருக்கிறான்ட்டான். ಕಾಕಿಯನ್ನ ತಿಂದುಬಿಟ್ಟು ವಾಂತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ. ಯಾಕೆ? ஏன்னா காக்கா கருப்பு, ಕಾಗೆ ಕಪ್ಪಾಗಿದೆ,
அவன் ராயத்துன்னு வாந்தி எடுத்தான். ಅವನು ರಾಗಿ ತಿಂದು ವಾಂತಿ ಮಾಡ್ದ. அது மூணாவது பேர்கிட்ட போகும்போது ಅದು ಮೂರನೇ ಹತ್ರ ಹೋಗುವಾಗ கருப்பா மாறிச்சு. ಅದು ಕಪ್ಪಾಗಿ ಬದಲಾಯಿತು. கருப்பு அடுத்த நபர்கிட்ட போகும்போது ಕಪ್ಪು ಇನ್ನೊಂದು ಹತ್ರ ಹೋಗುವಾಗನೇ காக்காவா மாறிடுச்சு. ಕಾಗೆಯಾಗಿ ಬದಲಾಯಿತು. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. பல வேளைகள்ல ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ இந்த மெசேஜ் இப்படித்தான். ಸಂದೇಶ ಈ ರೀತಿನೇ, நீ கேட்ட செய்தி ಕೇಳುವಂತ ಸುದ್ದಿ இப்படி ಈ ರೀತಿ ರಾಗಿ காக்காவா மாறுது. ಕಾಗೆಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆனா வேதத்துல ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ அப்படி எல்லாம் கதையே ಆ ರೀತಿ ಕಥೆಯೇ ಇಲ್ಲ. இன்றும் அது சத்தியமானது. ಇಂದು ಅದು ಸತ್ಯವಾಗಿದೆ. இன்றும் அந்த வார்த்தை நம்மை ಇಂದು ಆ ಮಾತುಗಳು விடுவிக்க கூடியதாக ಅದು இருக்கிறது. ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತದಾಗಿದೆ. யோபை குறித்து யோபிನ ಕುರಿತು அவனுடைய நண்பன் சொன்னதை ಅವನ நாம் ಸ್ನೇಹಿತನು ವಾಚಿದ್ದು அதை தெய்வம் யோபை குறித்து ದೇವರು ಯೋಬಿನ ಕುರಿತು அதே 1ஆம் அதிகாரம் ಅದೇ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ஆம் வசனம் 8ನೇ ವಾಕ್ಯ. Job 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி போதும். கர்த்தர் சாத்தானை நோக்கி ಸೈತಾನ ನೋಡಿ என் பிள்ளையாகி என் தாசனையாகிய யோபின் மேல் ನನ್ನ ದಾಸನಾದ ಯೋಬಿನ ಮೇಲೆ கவனம் வைத்தாயோ, ಗಮನ ಇಟ್ಟಿಯಾ? அந்த யோபு ಆ ಯೋಬು உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய ಕೇಡಿಗೆ ದೂರವಾಗಿರುವವನಾಗಿ அவனைப் போல ಅವನ ರೀತಿಯಲ್ಲಿ பூமியிலே ஒரு உத்தமனும் இல்லை. ಭೂಮಿಯಲ್ಲಿ ಒಂದು ಉತ್ತಮನೂ ಇಲ್ಲ. யார் சொல்றா? ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ? தெய்வம் யோபை குறித்து சாட்சி சொல்றார். ದೇವರೇ ಯೋಬಿನ ಕುರಿತಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾರೆ. யோபை குறித்து ಯೋಬಿನ ಕುರಿತು கர்த்தர் கொடுக்கிற சாட்சி, ಕರ್ತನು ಕೊಡುವ ಸಾಕ್ಷಿ அவனைப் போல ஒருவனும் இல்லை. ಅವನ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹalleluya. அவன் நண்பன் கொடுக்கிற சாட்சி, ಸ್ನೇಹಿತನು ಕೊಡುವಂತ ಸಾಕ್ಷಿ. ಯೋಬೆ கொஞ்சம் உத்தமமா நடையா, ಸ್ವಲ್ಪ ಉತ್ತಮನಾಗಿ ನಡಿ, கர்த்தர் உன் வாழ்க்கையை மாத்திடுவார். ಕರ್ತನ ಜೀವನ ಬದಲಿಸ್ತಾನೆ. ஹalleluya. தெய்வ வார்த்தைக்கும் ದೇವರ ಮಾತಿಗೂ மனித வார்த்தைக்கும் ಮನುಷ್ಯನ ಮಾತಿಗೂ வித்தியாசம் உண்டு. ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. ஆதலால் மனிதனுக்கு செவி கொடுப்பதை விட ಮನುಷ್ಯನಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುವುದಕ್ಕಿಂತ தேவனுக்கு செவி கொடுக்க ದೇವರಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುವುದು பழகுவது உனக்கு நல்லதா. ಅಭ್ಯಾಸ ಆಗುವುದು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. ஏசாயா எழுதின புத்தகம் ஏசாயா ಬರೆದ ಅಧ್ಯಾಯ Book of Isaiah 1:6 1:6. என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? அவன தலையிலிருந்து தலைಯಿಂದ கால் வரைக்கும், ಕಾಲಿನ ತನಕ ஹல்லேலூயா, ஒரு மனித வாழ்வில ಒಂದು ಮನುಷ್ಯನ ಜೀವನದಲ್ಲಿ ஆண்டவருங்க சொல்றது. ದೇವರು ಇಲ್ಲಿ ಹೇಳುವುದು யாரை பார்த்து? ಯಾರನ್ನ ಕುರಿತು? சபையை பார்த்து, ಸಭೆಯನ್ನ ಕುರಿತು, உன்னை பார்த்து சொல்றாரு. ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನಲ್ಲಿ சுகமே இல்லை, ರೋಗನೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹalleluya. ಗುಣ ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ எண்ணெய் பூசி ಎಣ್ಣೆ ಹಚ್ಚಿ உன் காயங்களை ஆற்றவும் ಗಾಯಗಳನ್ನು ಒಣಗಿಸಲು ಇಲ್ಲ. ஆனா வெளியில ಹೊರಗಡೆ என்னவா இருக்கு? ಏನಾಗಿದೆ? நல்லா இருக்கு, ಒಳ್ಳೆದಾಗಿದೆ. ஹalleluya. ಎದಕ್ಕೆ ಆಪರೇಷನ್ ಮಾಡ್றாங்க? ಏನಕ್ಕೆ ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಯಾಕೆ ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಈಗ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದವ ಹೇಳು, ಯಾಕೆ ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ತಾರೆ? எதுக்கு? உள்ள இருக்கிறத, ಒಳಗಡೆ ಇರುವುದನ್ನ அதை அமுக்குனா வராது. ಅದನ್ನ ಅಮುಕಿದ್ರೆ ಬರಲ್ಲ. அதை என்ன பண்ணும்? ಅದನ್ನ ಓಪನ್ ಮಾಡಿ கிழிச்சி ಅದನ್ನ ಓಪನ್ ಮಾಡಿ உள்ள இருக்கிறதை எடுக்கணும். ಒಳಗಿರುವುದೆಲ್ಲ ತೆಗಿಬೇಕು. அப்பதான் ಆಗನೇ உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும். ನಿನಗೆ ಆರೋಗ್ಯ ಉಂಟಾಗುತ್ತೆ. இன்னைக்கு ஆபரேஷன், ಇವತ್ತಿಗೆ ಆಪರೇಷನ್. அத இங்கே சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, அத பிதுக்கி எடுக்க, ಅದನ್ನ ಇಸ್ಕಿ ತೆಗೆಯಲು. ஹல்லேலூயா, சொல்லுங்களேன். ಹೇಳ್ರಿ, தூங்குறாத, ನಿದ್ದೆ ಮಾಡಬೇಡ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆரோக்கியமே இல்லை, ಆರೋಗ್ಯವೇ ಇಲ್ಲ. அப்ப ஆரோக்கியம் அடையணும்னா, ಆರೋಗ್ಯ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು, ஆரோக்கியமாய் வாழணும்னா, ಆರೋಗ್ಯವಾಗಿ ಜೀವನ நீ ಮಾಡಬೇಕು. உத்தமமாய் என்ன பண்ணணும்? ನೀನು ಉತ್ತಮವಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕು? நடையை காத்துக்கொள்ள ನಿನ್ನ வேண்டும். ನಡೆಯನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. உத்தமமாய் நடக்கிறவன் ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆಯುವವನು தன்னை பத்திரமாய் காத்துக்கொள்ளுவான். ತನ್ನ ಭದ್ರವಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. அவனுடைய நடை பத்திரமாய் இருக்கும். ಅವನ ನಡೆ ಭದ್ರವಾಗಿ
ಸ್ಥಿರವಾಗಿರುತ್ತೆ. மனிதனுக்காக அல்ல, ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಅಲ್ಲ, நீ அழைத்தவருக்காக, ಕರೆದವರಿಗಾಗಿ, உனக்காய் ஜீவன் கொடுத்தவருக்காக, ಜೀವ ಕೊಟ್ಟವರಿಗಾಗಿ, இப்படி மேற்காயம் ಈ பூசப்படாமல் ರೀತಿ ಎಣ್ಣೆ ಹಚ್ಚದೆ, இதே வார்த்தையை ಇದೇ ಮಾತುಗಳು எரேமியாவை கொண்டும் கர்த்தர் சபைக்கு சொல்லுவார். ಯೆರೆಮೀಯನ ಮೂಲಕವಾಗಿ ಸಭೆಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. எரேமியாவே, ಯೆರೆಮೀಯನೇ, இங்கே ಇಲ್ಲಿ சபை நடுவே, ಸಭೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ, சபைக்குள்ளே ಸಭೆಯ ಒಳಗಡೆ ரண வைத்தியன், ರಣವೈದ್ಯನು ஆபரேஷன் பண்றவன் இல்லையாடான்ட்டார். ಆಪರೇಷನ್ ಮಾಡುವವರು ಇಲ್ವಾ ಅಂತ ಕೇಳ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஏன் ಯಾಕೆ ಜನರು அவ்வளவு நொந்து கிடக்குது, ಅಷ್ಟು ನೊಂದು ಹೋಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் கஷ்டத்தினால அல்ல, ಅವನು ಕಷ್ಟದಿಂದ ಅಲ್ಲ, அவனுடைய ಅವನವನ பிரச்சனை அல்ல, ಪ್ರಶ್ನೆಗಳಲ್ಲ, போராட்டம் அல்ல, ಹೋರಾಟವಲ್ಲ, தெய்வத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள். ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿದ್ದಾರೆ. யார் அவர்கள்? ಯಾರವರು? தேவனுடையவர்கள். ದೇವ ಜನರು இந்த உலகத்தை சார்ந்து ಲೋಕವನ್ನ ಸಾರಿ தங்கள் ஆத்மாவை கெடுத்து, ಆತ್ಮನ ಹಾಳು ಮಾಡಿಕೊಂಡು, ஆத்மா கெட்டு இப்ப சரீரம் கெட்டு கிடக்கிறது. ಆತ್ಮ ಕೆಟ್ಟು ಶರೀರವು ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. சோ அதிகமாய் வேதம் வாசித்தார். ಅಧಿಕವಾಗಿ ಸತ್ಯವೇದ ಓದಿ உன் ஆத்மாவிலே பலன் உண்டாகும். ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲ ಉಂಟಾಗುತ್ತೆ. அந்த பலன் சரீரத்துக்கு வரும். ಆ ಬಲವು ಶರೀರಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆகையால் ಆದ್ದರಿಂದ தெய்வ பார்வையிலே ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ குறை உள்ளவர்களாய் இல்லாமல் ಕೊರತೆ ಇಲ್ಲದವರಾಗಿ, நிறைவுள்ளவர்களாய் இருக்கவே நிறைவுள்ளவರಾಗಿಯೂ நாம் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று ನಾವು ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆಯಬೇಕೆಂದು கர்த்தர் இந்த கால ஓளை ಈ ಕರ್ತನು ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ உங்களிடத்துல கேட்கிறது ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳುವುದು அவர் விரும்புகிற காரியமாய் ಅವರು இருக்கிறது. ಇಷ್ಟ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. சங்கீதத்தின் புஸ்தகம் ಕೀರ್ತನೆಯ ಪುಸ್ತಕ 26ஆம் சங்கீதத்தின் 26ನೇ ಕೀರ್ತನೆ 11ஆம் வசனம். 11ನೇ ವಾಕ್ಯ. ನಾನು என் உத்தமத்திலே நடப்பேன், ನಿರ್ದೋಷಿಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವೆನು, என்னை மீட்டுக்கொண்டு ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೊಂಡು என் மேல் இரக்கமாயிரு. ಕರುಣೆಯಾಗಿರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ನಾನು எவன் கடுகட்டு போனா எனக்கு என்னன்றான். ಯಾರು ಹಾಳಾಗಿ ಹೋದ್ರೆ ನನಗೇನು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. யார் சொல்ற வார்த்தை? ಯಾರು ಹೇಳೋ ಮಾತು? ராஜாவனுடைய வார்த்தை. ರಾಜನ ಮಾತು. என்னோடு இருக்கிறவர்கள், ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವವರು, வீட்டார், ಮನೆಯವರು, என் பிள்ளைகள், ಮಕ್ಕಳು, என் ஜனம், ನನ್ನ ಜನ, என்னோடு ನನ್ನೊಂದಿಗೆ தங்கி இருக்கிற, ನನ್ನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ, வீட்டுல பாட்டு பாடுற, ಮನೆಯಲ್ಲಿ ಹಾಡು ಹೇಳುವ, வாசிக்கிற, ವಾಸಿಸುವ யாரானாலும், ಯಾರೇ ಆದರೂ, எப்படி வேணாலும் போகட்டும், ಯಾವ ರೀತಿಯಾದ್ರೂ ಹೋಗ್ಲಿ, ஆனா நான் என்ன பண்ணுவேன்? ನಾನೇನ್ ಮಾಡ್ತೇನೆ? உத்தமமாய் ನಾನು ನಿರ್ದೋಷಿಯಾಗಿ நடப்பேன். ನಡೆದುಕೊಳ್ಳುವೆ. நான் உத்தமமாய் நடப்பேனானா, ನಾನು ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆಯುವುದಾದರೆ, நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். ನಾನು ನನ್ನ ಉತ್ತಮದಲ್ಲಿ ನಡೆಯುವೆನು. என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரு. ನನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿ ಪ್ರಸನ್ನನಾಗಿರು. ஹல்லேலூயா. 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 உத்தமனுக்கு ಉತ್ತಮನಿಗೆ கர்த்தர் எப்பவும் துணையாயிரு. ಕರ್ತನು ಯಾವಾಗಲೂ ಜೊತೆಯಾಗಿರ್ತಾನೆ. ஆபத்திலே ಆಪತ್ತಿನಲ್ಲಿ விலகி போகிறவர் அல்ல. ದೂರವಾಗಿ ಹೋಗುವವರಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாள்ல ಕಳೆದ ದಿನದಲ್ಲಿ நம்முடைய பிரதர் ஒருத்தர், ನಮ್ಮೊಂದು ಸ್ನೇಹಿತನು, ஐயோ நம்மள சிலருக்கு தெரியும், ನಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ, அவருக்கு திடீர்னு ದಿಢೀರನೆ ஹார்ட் அட்டாக் வந்தது. ಹೃದಯ நல்ல விசுவாசம் உள்ளவர். ಒಳ್ಳೆ ವಿಶ್ವಾಸ ಇರುವವರು. அவர் போன நம்ம கேஜிஎஃப் மீட்டிங் டைம்ல கூட ಆ ಕೆಜಿಎಫ್ ಮೀಟ್ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ அவர் கூப்பிட்டு சொன்னார், ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ஐயா இந்த தடவை கூட்டத்துக்கு என்னால வர முடியாது. ಈ ಒಂದು ಕೂಟಕ್ಕೆ ಬರಕ್ಕಾಗಲ್ಲ. என்ன ಆச்சுன்னா, ಏನಾಯ್ತು ಅಂದ್ರೆ, அவங்க சபைக்கு வர ಅವರ ಸಭೆಗೆ ಬರುವ ஒரு 72 வயசு பாட்டி, ಆ 72 ವರ್ಷದ ಒಂದು ಅಜ್ಜಿ, பால் வியாபாரம் பண்ற பாட்டி, ಹಾಲು ವ್ಯಾಪಾರ ಮಾಡುವ, அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ಅದು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಯ್ತು. சோ அது ஆக்சிடென்ட் ஆனதுனால ಆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿರೋದ್ರಿಂದ அந்த அம்மாவுக்கு என்னாச்சு, ಆ ಅಮ್ಮನಿಗೆ ಏನಾಯ್ತು, விலா எலும்பு உடைஞ்சு போச்சு, ಆ ಮೂಳೆ ಒಡೆದೋಯ್ತು, கை கால் உடைஞ்சு போச்சு, ಕೈ ಕಾಲು ಒಡೆದೋಯ್ತು, கால்ல ಕಾಲಲ್ಲಿ மாம்சமே இல்ல, ಮಾಂಸವೇ ಇಲ್ಲ, வெறும் எலும்பு இருக்குது. ಬರೀ ಮೂಳೆ ಇದೆ. சோ கால்ல மாத்திர 11 ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ಕಾಲಲ್ಲಿ ಮಾತ್ರ 11 ಆಪರೇಷನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. போன மாசம் நடந்தது. ಕಳೆದ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಡೆದಿದ್ದು. எங்க? ಎಲ್ಲಿ? இதே உங்க பக்கத்துல, ಇದೇ ನಿಮ್ಮ ಹತ್ತಿರದಲ್ಲಿ. இந்த பாட்டிக்கு யாரும் இல்ல. ಆ ಅಜ್ಜಿಗೆ ಯಾರು ಇಲ್ಲ. பாஸ்டர் சொன்னாராம், ಪಾಸ್ಟ್ ಹೇಳಿದ್ರಂತೆ, பிரதர் இந்த அம்மாவுக்கு யாரும் இல்ல, ಆ ಅಮ್ಮನಿಗೆ ಯಾರು ಇಲ್ಲ, அந்த அம்மா ಆ ಅಮ್ಮ நம்ம சபைக்கு வருது, ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರ್ತಾರೆ, உங்க வீட்டுல வச்சு ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟು தாயா பாத்துக்க, ತಾಯಾಗಿ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. அந்த ஒரு வார்த்தை தான், ಒಂದೇ ಒಂದು ಮಾತು. டெய்லி இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், ಇಲ್ಲಿಂದ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು, டெய்லி கூட்டு போன, ಡೈಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು, ஒவ்வொரு நாளும் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், ಒಂದೊಂದು ದಿನ ಡ್ರೆಸ್ಸಿಂಗ್ ಮಾಡ್ಬೇಕು. நான் கூட சொன்னேன், ನಾನು ಹೇಳ್ದೆ, வீட்லயே பார்க்கலாமே, ಮನೇಲೆ ನೋಡಬಹುದು, வாரத்துல ஒரு நாள் போலாமே, ವಾರದಲ್ಲಿ ಒಂದ್ಸತಿ ಹೋಗಬಹುದು. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ಇಷ್ಟು ಪ್ರಶ್ನೆ ಇದೆ. டெய்லி ஹாஸ்பிட்டல் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரணும். ಡೈಲಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗಿ ಡ್ರೆಸ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬರ್ಬೇಕು. எத்தனையோ கிலோமீட்டர் போறாரு. ಎಷ್ಟೋ ಕಿಲೋಮೀಟರ್ ಹೋಗ್ತಾರೆ. யாருக்காக? ಯಾರಿಗಾಗಿ?
ஜபத்துக்கு வானாலே வரமாட்டேன்ற. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬಾ ಅಂದ್ರೆ ಬರೋದಿಲ್ಲ. உன்னை நம்பி நான் யாரை விட்டு போவேன்? ನಿನ್ನ ನಂಬಿ ಯಾರನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗೋದು? சோத்திர லேலோயா. ஹalleluya. அவரு பாஸ்டர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு பாஸ்டர் ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ அவர் வேலை கூட பார்க்கலையா, அவர் ಕೆಲಸವನ್ನು ನೋಡಿಲ್ಲ. அதையும் விட்டு இந்த அம்மா மேல கருத்தா கவனிக்கிறார். ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಈ ಅಮ್ಮನ ಕರ್ತಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏதாவது கொடுப்பாங்கன்னு இல்ல, ಏನಾದ್ರೂ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತಲ್ಲ, அவர் காசு தான் செலவு பண்றார். ಅವರ ದುಡ್ಡನ್ನೇ ಅವರು ಖರ್ಚು ಮಾಡ್ತಾರೆ. ஒரு மாதம் ಒಂದು ತಿಂಗಳು கூட போகல, ಹೋಗಿಲ್ಲ. ದಿಢೀರ್ನೆ போன வாரத்துல ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ அவருக்கு ஹார்ட் அட்டாக், ಅವರಿಗೆ ಹೃದಯ ಆಘಾತ ಆಯ್ತು. வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ಒಳ್ಳೆದನ್ನ ಮಾಡುವರು ದೇವರಿಂದ ಉಂಟಾದವರು. ஹalleluya. அப்படி நன்மை செஞ்சிட்டு இருந்தா ಒಳ್ಳೆದನ್ನ ಮಾಡಿದ್ರು, அவருக்கு ஒரு ஆபத்து, ಅವರಿಗೊಂದು ಆಪತ್ತು. தூக்கிட்டு போய் பெட்ல போட்டாங்க ஹாஸ்பிடல்ல. ಅವ್ರನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹಾಕಿದ್ರು. இருதாலயாவா என்னது ஹாஸ்பிடல், ನಾರಾಯಣ ஏதோ ஒண்ணு ಯಾವ್ದೋ ಒಂದು கொண்டு போய் போட்டாங்க, ತಗೊಂಡೋಗಿ ಹಾಕಿದ್ರು. நைட்டே ஆபரேட் பண்றாங்க, ರಾತ್ರಿ ಆಪರೇಷನ್ ಮಾಡಿದ್ರು. 2 பிளாக் ಆಗಿದೆ, 2க்கு ஸ்டென்ட் போட்டாங்க. 2 ಸೆಂಟ್ ಹಾಕಿದ್ರು. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ಆ ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇರುವಾಗ அவரோட பிரைன் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. ಅವರ ತಲೆಗೆ ಲಕ್ಕೋಡಿತ್ತು. இங்க ஒரு அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு, ಇಲ್ಲೊಂದು ಅಮ್ಮನಿಗೆ ಲಕ್ಕೋಡಿತ್ತು. பிரைன் டெட், ಬ್ರೈನ್ ಕೆಟ್ಟೋಯ್ತು, செத்தே போச்சு. அது ಸತ್ತೇ ಹೋಯ್ತು. இவரை கூட அப்படித்தான் சொல்லிட்டான் டாக்டர். ಇವ್ರನ್ನ ಅದೇ ರೀತಿ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು. கொலாப்ஸ் ஆயிட்டாரு அவரு. ಗಲಿಬಿಲಿ ಆದ್ರು. கண்ணு முழிச்சா பார்க்கலாம், ಕಣ್ಣು ಬಿಟ್ರೆ ನೋಡೋಣ. அப்படியே தூக்கி வந்து போட்டானுங்க ஐசியூல. ಹಂಗೆ ಎತ್ಕೊಂಡು ಐಸಿಯುಲಿ ಹಾಕಿದ್ರು. பையனுக்கு நான் ஃபோன் பண்ணப்போ, ಮಗನಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದಾಗ ಮಧ್ಯಾಹ್ನ பண்ணப்போ அவன் அழுதான். ಅವನ ಅತ್ತನು இந்த மாதிரி ஆயிடுச்சு அங்கிள், ಈ ರೀತಿ ಆಯ್ತು ಅಂಕಲ್. ஸோ அன்கான்சியஸ், அதாவது சுய நினைவு இல்லாம, ಅವರಿಗೆ ನೆನಪಿನ ಶಕ್ತಿ ಇಲ್ಲದೆ இந்த மாதிரி பிரெயின்ல ஸ்ட்ரோக் ஆகி ಈ ರೀತಿ ಬ್ರೈನ್ ಅಲ್ಲಿ ಸ್ಟ್ರೋಕ್ ಆಗಿ அப்படியே கிடக்குறா. ಆ ರೀತಿ ಮನಗಿದ್ದಾರೆ. கண் முழித்தாதான், ಕಣ್ಣು ಬಿಟ್ರೇನೆ. எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, ಎಲ್ಲಾರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. எல்லாவற்றுக்கும் மேல ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಮೇಲೂ அவர் கடந்த சில வாரங்களாக, ಕೆಲವು ವಾರಗಳಲ್ಲಿ, சில நாட்களாக ದಿನಗಳಲ್ಲಿ தன்னையும் பார்க்காம, ತನ್ನನ್ನು ನೋಡದೆ தன் தாயை போல ತನ್ನ ತಾಯಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ஆண்டவரை நேசித்த ஒரு மகளுக்கு அவர் உதவுனபடினால ದೇವರು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ ಒಂದು ಮಗಳ ಮೇಲೆ ಅವರು ಸಹಾಯ ಮಾಡಿರುವುದರಿಂದ அந்த ஸ்ட்ரோக்ல இருந்து நைட்டே கண் முழிக்க கர்த்தர் உதவி செய்தார். ಆ ಒಂದು ಸ್ಟ್ರೋಕ್ ಇಂದ ಅವರು ರಾತ್ರಿಯ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಬಿಟ್ಟರು. நேத்து நான் ட்ரெயின்ல வரும்போது அவரೇ கூப்பிட்டு என்கிட்ட பேசுறார். ನಾನು ಟ್ರೈನ್ ಅಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅವರೇ ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಕರೆದ್ರು. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அப்படி உத்தமமானவனை ಉತ್ತಮನಾಗಿರುವವರನ್ನ கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. ಕೈ ಬಿಡುವ ದೇವರಲ್ಲ. உத்தமமாய் நடக்கிறவன் ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆಯುವವನು, அவனுடைய பாதையெல்லாம் பத்திரமாய் இருக்கும், ಅವನ ದಾರಿಯೆಲ್ಲ ಭದ್ರವಾಗಿರುತ್ತದೆ. நேரம் கடந்து போகிறது, ಸಮಯ ಹಾದು ಹೋಗ್ತಾ ಇದೆ. ஹalleluya. யோவான் எழுதின புத்தகம், யோவான் ಬರೆದ Book of John Gospel, 1ஆம் அதிகாரம், 1ನೇ ಅಧ್ಯಾಯ. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 45ஆம் வசனம் முதல் 45ನೇ ವಾಕ್ಯದಿಂದ வாசிங்க. ಯೇಸು ತನ್ನ ಕಡೆಗೆ ಬರುವ ನಾಟ್ಯನನ್ನು ಕಂಡು ಅವನ ವಿಷಯವಾಗಿ ಇವನು ನಿಜವಾದ ಇಸ್ರಾಯೇಲನು, ಇವನಲ್ಲಿ ಕಪಟವಿಲ್ಲ ಅಂದನು. ನಾತಾಯೇಲನು ನನ್ನನ್ನು ನೀನು ಹೇಗೆ ಮಾಡಿದೆ ಎಂದು ಯೇಸುವನ್ನು ಕೇಳಿದಕ್ಕೆ ಆತನು, ಫಿಲಿಪ್ಪನು ನಿನ್ನನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನೀನು ಆ ಅಂಜೂರದ ಮರದ ಕೆಳಗೆ ಇದ್ದಾಗ ನಿನ್ನನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ ಅಂದನು. ಅದಕ್ಕೆ ನಾತಾಯೇಲನು, ಗುರುವೇ, ನೀನು ದೇವಕುಮಾರನು ಸರಿಯೇ, ನೀನೇ ಇಸ್ರಾಯೇಲಿನ ಅರಸನು ಅಂದನು. ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಆ ಅಂಜೂರದ ಮರದ ಕೆಳಗೆ ನೀನು ನೋಡಿದನೆಂದು ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ ಮಾತ್ರದಿಂದ ನಂಬುತ್ತೀಯೋ? ಇದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಿ ಅಂದನು. ஹalleluya. போதும்.
வசனத்தை ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು திரும்ப வீட்டுல போய் வாசிங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದ್ರಿ. அடுத்த வாரம் இதை நான் தொடர்றேன். ಮುಂದಿನ ವಾರ ಇದನ್ನ நாத்தான் வேலை குறித்து ನತಾವೇಲನ ಕುರಿತು அங்கே எழுதப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯೇಸು நாத்தான் வேலினிடத்துல ನಾತಾವೇಲನ ಹತ್ರ முதல்ல பிலிப்பு வந்தான். ಮೊದಲು ಫಿಲಿಪ್ಪನು ಬಂದನು. பிலிப்பு நாத்தான் வேலிடத்துல பேசுகிறான். ಫಿಲಿಪ್ಪನು ನಾತಾವೇಲನ ಹತ್ರ தீர்க்கதரிசிகளாலே ಪ್ರವಾದಿಗಳಿಂದ நாம் கேட்ட சத்தியம், ಕೇಳಿದ ಸತ್ಯ, நாம் அறிந்ததான காரியத்தை ಅರಿಯಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು நான் லிட்டரலா நிஜமாய் பார்த்தேன். ನಾನು ನಿಜವಾಗಿ ನೋಡಿದೆನು. இயேசுவை கண்டேன் என்று சொல்லுகிறார். ಯೇಸುವನ್ನು ಕಂಡೆ ಎಂದು அவர் ಹೇಳುತ್ತಾನೆ. நசரேத்திலிருந்து ನಜರೇತಿನಿಂದ யோசேப்பின் குமாரனாகிய ಯೋಸೇಫನ இயேசு ಕುಮಾರನಾಗಿರುವ கிறிஸ்துவாகும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾರೆ. அப்ப நாத்தான்வேல் சொல்றான், ನಾತಾವೇಲ ಹೇಳ್ತಾನೆ, நசரேத்துல ನಜರೇತಿನಿಂದ என்ன நன்மை வரும்? ಏನು ಒಳ್ಳೆದು ಉಂಟು? ஏன்னா நசரேத்துனா ನಜರೇತ್ ಅಂದ್ರೆ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ಒಂದೇ ಮಾತಿನಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ரவுடிங்க இருக்கிற ஏரியா. ರೌಡಿಗಳಿರುವಂತ ಒಂದು ಏರಿಯಾ. எங்க நசரேத்துனா ನಜರೇತ್ ಅಂದ್ರೆ ஒரே வார்த்தைக்கு சொல்லணும்னா ಒಂದೇ ಮಾತಿನಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ அங்க இருந்து ಅಲ್ಲಿಂದ எப்படா நன்மை வரும்னு கேள்வி கேட்க. ಒಳ್ಳೇದು ಹೆಂಗೆ ಬರುತ್ತೆ ಅಂತ ಕೇಳ್ತಾನೆ. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. நாத்தானுடைய காலம் வரை ನಾತಾವೇಲ ಕಾಲದವರೆಗೆ நசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது. ನಜರೇತಿನಲ್ಲಿ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬರೋದಿಲ್ಲ. ஆனா இப்போ ಈಗ இயேசு அங்கே வந்தபடியினாலே ಯೇಸು ಅಲ್ಲಿಗೆ ಬಂದಿರುವುದರಿಂದ நன்மை உண்டாகாத இடத்தில் நன்மை உண்டாக ஆரம்பித்தது. ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಯಿತು. பிலிப்பு சொல்றான், ಫಿಲಿಪ್ಪನು ಹೇಳಿದ, வந்து பார், ಬಂದು ನೋಡು, அப்பதான் தெரியும். ಆಗ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. அல்லேலூயா. ஹalleluya. அத தாவீது 34ஆம் சங்கீதத்துல சொன்னான். ದಾವೀದನು 34ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದರು, கர்த்தரை ருசித்து பாருன்னு சொன்னான். ಕರ್ತನನ್ನು ರುಚಿ ಮಾಡಿ ನೋಡು ಅಂತ. இவன் வந்து பாருன்னு சொன்னான். ಇವನು ಬಂದು ನೋಡು ಅಂತ ಹೇಳಿ, அனுபவித்து பார், ಅನುಭವಿಸಿ ನೋಡು, அப்போ உனக்கு புரியும் ಆಗ ನಿನಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ நான் யாரை குறித்து பேசுகிறேன். ನಾನು ಯಾರ ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. உன்னுடைய வாழ்க்கையோ ಜೀವನವು நாத்தான்வேலை போல ನಾತಾವೇಲನ ஏதோ ஒன்ன தெரிந்துட்டு ಯಾವುದನ್ನು ತಿಳ್ಕೊಂಡು இதுதான் அப்படின்னு உட்கார்ந்திருக்காத. ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ಕೂತ್ಕೊಂಡಿರಬೇಡ. வந்து பார் தேவ சமூகத்தில். ಬಂದು ನೋಡು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ. அல்லேலூயா. ஹalleluya. அதன் பலனை கர்த்தர் வெளிப்படுத்த ಅದರ போதுமானவர். ಫಲವನ್ನು ದೇವರು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. நம்ம 1 தீமோத்தேயு 5:25 நாம் வாசித்தது 1 போல ತಿಮೋಥೆ 5 ನಾವು ಓದಿದೆವು. எல்லாம் வெளியாய் இருக்கிறது. ಎಲ್ಲ ಅದು ಹೊರಗಡೆಯಾಗಿದೆ. ஒன்றும் மறைவாய் இல்லை. ಯಾವುದು ಮರೆಯಾಗಿಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. ஒன்றும் மறைவாய் இல்லை. ಒಂದು ಮರೆಯಾಗಿಲ್ಲ. எல்லாம் வெளியாய் இருக்கிறது. ಎಲ್ಲವೂ ಪ್ರಕಟವಾಗಿದೆ. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ಅವರಿಗೆ ಮರೆಯಾಗಿರುವುದು ಏನೂ ಇಲ್ಲ. வாழ்வை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ಜೀವನವನ್ನು ದೇವರು ಅರಿತಿದ್ದಾರೆ. நீ ஒழுங்காக ನೀನು ಕ್ರಮವಾಗಿಯೂ இந்த வசனங்களுக்கு, ದೇವರ இந்த ವಾಕ್ಯಗಳಿಗೆ, வார்த்தைகளுக்கு ಈ ಮಾತುಗಳಿಗೆ செவி கொடுப்பாயானால் ಕಿವಿಗೊಡುವುದಾದರೆ உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿನ್ನ ಜೀವನ ಬದಲಾಗುತ್ತೆ. முழங்கால் படிட்டு ಮೊಣಕಾಲನ್ನು ಹಾಕಿ ஆண்டவர் சமூகத்துல ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ காலவோளை ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ, ஆண்டவரே ದೇವರೇ மக்க நேராய் நாங்கள் ನಮ್ಮ வந்திருக்கிறோம். ನೆಟ್ಟಿಗೆ ನೀವು ಬಂದಿದ್ದೇವೆ. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்து ಇದುವರೆಗೆ ನಮ್ಮ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಿ. இனிமேலும் எங்களை நடத்துகிறவர் ಇನ್ನು ಮೇಲೆ ನಮ್ಮ ನಡೆಸುವರು, எங்களை நடத்தும்படியா ನಮ್ಮ ನಡೆಸುವಂತೆ ஆண்டவரே பிலிப்பு ದೇವರ ಫಿಲಿಪ್ நாத்தான்வேலுக்கு சொன்னார். ನಾತಾವೇಲನಿಗೆ ಹೇಳಿದನು. அந்த நாத்தான்வேலும் பிலிப்பும் பேசுவதும் ಆ ನಾತಾವೇಲ ಫಿಲಿಪ್ಪನ ಮಾತನಾಡುವಾಗ காரியத்துக்கு முன்பே ಕಾರ್ಯದ ಮುಂದೆ நீர் நாத்தான்வேலை கண்டது போல ನಾತಾವೇಲ ಕಂಡದ இந்த ರೀತಿಯಲ್ಲಿ காலவோளை ಈ ಬೆಳಗಿನ என்னையும் ಜಾವದಲ್ಲಿ காண்கிறீர். ನನ್ನನ್ನು ಕಾಣುತ್ತೀರಾ? உமக்கு மறைவாய் ನಿಮಗೆ ಮರೆಯಾಗಿ ஒன்றுமில்ல. ಏನೂ ಇಲ್ಲ ದೇವರೇ. நான் என் உத்தமத்திலே நிற்க, ನನ್ನ ಉತ್ತಮದಲ್ಲಿ ನಿಲ್ಲು, உத்தமத்திலே நடக்க ಉತ್ತಮದಲ್ಲಿ ನಡೆಯಲು காலவோடு எனக்கு கிருபை செய்யும்படி ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಕೃಪೆ ಮಾಡು. சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் என்று சொல்லி ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನನ್ನ ತಗ್ಗಿಸಿ ಅಂತ ಹೇಳಿ தாழ்த்துவா. ನಮ್ಮನ್ನ ತಗ್ಗಿಸೋಣ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರಲಿ. கர்த்தர் உங்களை ದೇವರು ஆசீர்வதிப்பாராக. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾರೆ.